ஹலோ, வெல்கம் டு எபிசோட் 2. இந்த எபிசோடில் வந்து செடிஷன் அந்த ஒரு டேர்ம்ஸ் வரும். யாரெல்லாம் எந்த மாதிரியான குற்றங்கள் பண்ணால் செடிஷன் அப்படிங்கிறது வந்து முதல் முறை இந்தியாவில் யார் கொண்டு வந்தால் அது எந்த பின்னணியில் கொண்டு வந்த பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அந்த கடைசியாக அந்த செடிஷன்னு பார்க்கும்போது அது ஆங்கிலத்தில் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியுது. அது தமிழில் தேடிட்டு இருக்கேன்னா முடிஞ்ச அளவுக்கு இனி போக போகிற எபிசோடில் தமிழோட அர்த்தங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அந்த சில வார்த்தைகளில் தான் நம்ம இன்னும் போக போகிற எபிசோடில் டீகோட் மாதிரி பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லாவை பொறுத்த வரைக்கும். சில வார்த்தைகளை அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்குறது தான். ஸோ அதை நான் திரும்ப எப்படியாவது கொண்டு வர பார்க்குறேன்னா, இப்போதைக்கு அங்கே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கிளாஸ் 113 என்ன சொல்கிறது கொடுத்துருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் படித்து பார்த்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது எங்கேயா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இல்லை உங்களுக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட போடலாம். ஏன்னா எனக்கும் இல்லை இதை பார்க்க யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எபிசோடில் இப்போ செடிஷன் எப்படி வந்துங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம், லெட்ஸ் கோ டு த எபிசோட் 2. ஆயிரத்தி 498 வருடம் போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறவர் வந்து கேலிக்கட்டில் லேண்டாகிறார். கடல் வழி மார்க்கமாக வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூரோப்பியன் நேஷன்ஸ் அவங்கெல்லாம் வந்து இப்போ ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் மலாய் போன்ற நாட்களோட ட்ரேட் பண்ணுறதுனா நில வழியாக தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஏரியாவில் வந்து டர்க்ஸ் அப்புறம் மற்ற சில கண்ட்ரிக்காரங்களோட டாமினன்ஸ் அதிகமாக இருந்தனால அங்கே பிரச்சனையாகிட்டு இருந்து இப்போ இவர் கடல் வழியாக இது பண்ணுறதுனால இது வந்து ஒரு வெஸ்டர்ன் யூரோப்பியன்ஸ் வந்து ஒரு பெரிய கதவை திறந்துருக்குது இந்த ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி. 1600 வருடம் 31 டிசம்பர் குயின் எலிசபெத் வந்து மர்ச்சன்ட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற அசோசியேஷனுக்கு வந்து ஈஸ்ட் இண்டீஸ் நேஷன்ஸோட ட்ரேட் பண்ணிக்கலாங்கிற அனுமதி வழங்குறாங்க. இந்த மர்ச்சன்ட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட முக்கியமான ஃபோக்கஸ் வந்து மலாய் அப்புறம் அந்த ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் அந்த சைடு தான். ஆனால் அங்கே வந்து டச் வந்து ரொம்ப பெரிய ஆளுமையில் இருந்தப்போ இந்த பிரிட்டிஷால் அவங்களுக்கு ஈடு கொடுத்து சமாளிக்க முடியல. அதனால் அவங்க அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்தியா பக்கமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் 1613 வருடம் சூரட்டில் வந்து ஜஹாங்கீர் அவர் தான் அங்கே ரூல் பண்ணிருந்தார். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அங்கே முதல் ஃபோர்ட் கட்டுறாங்க. அப்போ வந்து இந்த ட்ரேடிங் போஸ்ட்டில் வந்து இதனோட மெயின் இது வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இல்லை ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட டாஸ்க் என்னென்னா இப்போ பிரிட்டிஷ்லேருந்து வர கூட்ஸை வந்து இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்கிட்ட விற்கிறதும் அப்புறம் இங்கேருந்து லோக்கல் மார்க்கெட்டில் கூட்ஸ் வாங்கி அதை இங்கிலாண்டுக்கு திரும்ப அனுப்பிவிடுறதும் அந்த ஃபேக்டர்ஸ் அப்படிங்களோட வேலை. 1623 ஆண்டு அவங்க அகமதாபாத், ஆக்ரா, ப்ரோக், மசிலிப்பட்டினம் போன்ற இடங்களில் வந்து ட்ரேடிங் போஸ்ட்டை செட் பண்ணிடுறாங்க. 1653 வருடம் மெட்ராஸ் பிரசிடென்சி உருவாகுது. இது உருவான கதை என்னென்னு பார்த்தோன்னா 1639 வருடம் மெட்ராசப்பட்டினம் அப்படிங்கிற இடத்த வந்து பிரிட்டிஷ் பார்க்குறாங்க. அந்த இடத்த ஏன் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்த கிளாத்தோட குவாலிட்டி வந்து மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக. சரி, இங்கே ஒரு ட்ரேடிங் ப்ளஸ் ஆரம்பிச்சோன்னா நம்ம இன்னும் குட் குவாலிட்டி கிளாத்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ப்ராஃபிட் அதிகமாகனு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே இருந்த லோக்கல் ரூலர்ஸ் அதிகமாக நாயக் அப்படின்னு சொல்கிற லோக்கல் ரூல்ஸ் வந்துருக்காங்க. அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இங்கே ஃபோர்ட் கட்டுறாங்க, ட்ரேடிங் போஸ்ட். அந்த ஃபோர்ட்டுக்கு வந்து அவங்க பேட்டர்ன் செயின்ட் ஜார்ஜ் ஆஃப் இங்கிலாந்துங்கிற பேர் இருக்கிறாங்க. இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருந்த இடம் தான் பிற்காலத்து 1953 மெட்ராஸ் பிரசிடென்சியாக உருமாறுது. இப்போ வந்து பாம்பே பிரசிடென்சியோட கதையை பார்ப்போம். பாம்பே பிரசிடென்சி இனிஷியலாக வந்து பாம்பே வந்து போர்ச்சுகீஸோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. 1665 வருடம் வந்து பிரின்சஸ் கேத்தரின் ஆஃப் போர்ச்சுகல் வந்து கிங் சார்ல்ஸ் II ஆஃப் இங்கிலாந்து வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு வரதட்சணையாக போர்ச்சுகீஸ்ட்டு இருந்து இங்கிலாண்டை வந்து பிரிட்டிஷுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கிங் சார்ல்ஸ் II என்ன பண்ணுறாருன்னா 1667 வருடம் வந்து பாம்பேவோட பவரை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்துட்றாரு.
அவர் கொடுத்ததுக்கப்புறம் பாம்பே வந்து சூரத்லேருந்து தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. பின்ன 1687ஆம் வருடம் பாம்பேயோட ட்ரேடிங் பவர், அங்கே இருக்கிற டிஃபென்ஸ் அட்வான்டேஜ் அதெல்லாம் பொறுத்து அந்த இடத்த பாம்பே பிரசிடென்சியை எலிவேட் பண்ணிடுறாங்க. 1640ஆம் வருடம் பெங்காலில் முதல் முறையாக ஃபேக்ட்ரி திறக்கிறாங்க ஹூக்ளிங்கிற இடத்துல. அதை தொடர்ந்து 1650ஆம் வருடம் பாட்னா, பலசோரே, தாக்கா அப்படி இன்னும் பல இடங்களில் ஃபேக்ட்ரிஸை திறந்துடுறாங்க. 1698ஆம் வருடம் பெங்காலில் ஒரு 3 வில்லேஜை வந்து அப்போ இருந்த முகல் எம்பர்ஸ்லேருந்து வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ட் கட்டுறாங்க. அந்த ஃபோர்ட்டுக்கு வந்து கிங் வில்லியம் III நினைவாக ஃபோர்ட் வில்லியம்னு பேர் வைக்கிறாங்க. 1765ஆம் வருடம் இவங்க பெங்கால், ஒரிசா, பீகார் போன்ற இடங்களை முழுசாக கைப்பற்றிடுறாங்க. இங்கே பாம்பே பிரசிடென்சி, அப்புறம் அங்கே மெட்ராஸ் பிரசிடென்சி, இங்கே பெங்கால் பிரசிடென்சி, இப்படி இந்தியா முழுக்க அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கும்போது தான் இவங்க ஒரு ட்ரேடிங் கார்பரேஷனாக இருந்து ஒரு கொலோனியல் ஃபார்ஸாக மாறுறாங்க. பிரிட்டிஷ் கல்கத்தாவில் சுப்ரீம் கோர்ட் கட்டின அதே டைமில் தான் இங்கே பெங்காலில் வந்து விவசாயிகள் வந்து முகல்ஸ்கிட்ட தான் வரி கட்டிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஏன் வரி கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா, இங்கே அதிகமாக போனாலும் வரி கட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இப்படி ஏதாவது இயற்கை சூழ்நிலைனாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் இங்கே பஞ்சமோ இல்லை ஏதோ பிரச்சனை வறுமை ஏற்பட்டால் இப்போ இங்கே வரி கட்டின பணத்தின் மூலமாக முகல் ஏதாவது அவங்களுக்கு திரும்ப பாதுகாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும், அப்புறம் இங்கே வந்து இவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வறுமை ஏதாவது வந்துச்சுன்னா அது ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கேருந்து எடுத்து இதை சமாளிச்சுக்கலாம். ஆனால் முகல் என்ன பண்ணுறாங்கன்னா, முகல் வந்து இவங்க கொடுக்குற இந்த வரி பணத்தை வந்து முகலுக்கும் பிரிட்டிஷுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஆயிடுது. இந்த வரி பணம்லாம் வந்து இப்போ பிரிட்டிஷ் தான் கலெக்ட் பண்ண போகிறாங்க, ஆனால் இந்த விவசாயிகளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்கே பிரிட்டிஷ் வந்து வரி பணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருள் தான் இங்கே விளைவிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க. ஸோ மக்கள் வந்து பிரிட்டிஷுக்கு தேவையான பொருட்களை தான் விளைவிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா, இப்போ ஏதாவது பஞ்சமோ எதாவது வந்துச்சுன்னா இங்கே எதுவும் அவங்களுக்கு பாதுகாத்துக்கான பொருள் எதுவும் இங்கே தேக்கி வச்சுருக்கிறதுக்கு இருக்காது. அப்படி தான் 1769 முதல் ஃபெமைன் வருது பெங்காலில். இது வந்து இயற்கை மற்றும் இந்த பிரிட்டிஷ் போட்ட அதிக டேக்ஸ்னால் அங்கே வந்த எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாம் கலந்து ஒரு பெரிய ஃபெமைனாக வருது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் பீப்புள் வந்து உயிரிழக்கிறாங்க. இதே சமயத்தில் 1819ஆம் வருஷம் ஜேம்ஸ் மில் அப்படிங்கிறவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறாரு. யார் இந்த ஜேம்ஸ் மில் அப்படின்னு பார்த்தா, 1773ஆம் வருடம் ஸ்காட்லாண்டில் பிறக்கிறார் அவர். அதுக்கப்புறம் 1817 த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்ற புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த புக்கை வந்து எழுதி ஒரு 10 வருஷம் ஆயிருக்கு. இந்த 10 வருஷத்துலேயே ஒரு தடவை கூட இந்தியா பக்கமே வந்தது கிடையாது. ஆனால் அவர் இந்தியா பற்றி ஒரு புக்கை எழுதி பப்ளிஷும் பண்ணிடுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸில் அசிஸ்டன்ட் எக்ஸாமினருங்கிற பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறாரு. வந்ததுக்கப்புறம் 1821 செகண்ட் அசிஸ்டண்ட்டாக பதவி ஏற்கிறாரு. திரும்ப 1823 அசிஸ்டண்ட் எக்ஸாமினராக பதவி உயர்றாரு. அப்புறம் கடைசியாக 1830 எக்ஸாமினர் ஆஃப் இந்தியா கரஸ்பாண்டன்ஸாக பதவி இருந்தார். இந்த பொசிஷனாக ஒரு சாகர வரைக்கும் இருந்தார். இந்த சமயத்தில் இவர் வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அந்த விருப்பத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 4 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் லாவில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வெண்ட் ஆஃப் த கம்பெனி. 3வது நபர் வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைடு நேட்டிவ். 4வது வந்து எக்ஸ்பர்ட் ஆன் தி கவர்மெண்ட். இந்த 4 பேரையும் தலைமை தாங்கி வழிகாட்டுறதுக்கு ஒரு நபர் நியமிக்க சொல்கிறாரு. அவர் தான் லார்ட் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. இப்படி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. இதே டைமில் இங்கே இருந்த ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படின்னு பார்த்தா, இப்போ பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரிஸ் அந்த ட்ரேடிங் போஸ்ட்டில் இருக்கிறதுல வந்து எப்படின்னா, இப்போ ஒரு இங்கிலீஷ்காரருக்கும் ஒரு இந்தியா நேட்டிவுக்கும் பிரச்சனைனா இங்கே இருக்கிற நேட்டிவ் லாவை யூஸ் பண்ணுவாங்க. அதே ஒரு இங்கிலீஷ்காரருக்கும் கடல் அந்த ஷிப்பில் ஏதாவது பிரச்சனைனா அங்கே மார்ஷல் லா யூஸ் பண்ணிக்குவாங்க. இதே இங்கே லேண்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ்காரருக்கும் பிரச்சனைனா மார்ஷல் லா இல்லாட்டி காமன் லா அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு இங்கிலீஷ்காரருக்கும் நேட்டிவுக்கும் பிரச்சனைனா இங்கே இருக்கிற
நேட்டிவ் லா தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதில் பெரும்பாலும் நேட்டிவில் யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற நேட்டிவ் ரூலர்ஸ் வந்து அவ்வளோவா பிரிட்டிஷோட பிரச்சனைக்கு அவ்வளோ கண்டுக்கல. இதே இப்போ இருக்குங்க நேட்டிவ்குள்ளே எப்படின்னா, நேட்டிவ் மக்கள் வந்து இப்போ முஸ்லீம்ஸ் அப்புறம் மற்ற ரிலீஜியஸ் மக்கள் இருக்காங்க. இப்போ பெரும்பாலும் இப்போ கொலை குற்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது குற்றங்கள் இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக அதை வந்து இப்போ முஸ்லீமாக சரி மற்ற ரிலீஜியஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து முகமதன் லா கீழே தான் பனிஷ் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது சிவில் கேசஸ் அப்படின்னா அவங்கவுங்க ரிலீஜனுக்குள்ளே அங்கே என்ன முறைப்படி அவங்க தீர்ப்பு அளிச்சுக்குவாங்களோ அதை வந்து அவங்களுக்கு கையில் ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ இந்த கொலை குற்றங்கள் இல்லை இந்த லோக்கல் ரூலர்ஸ் அவங்களுக்குள்ள இந்த தீர்ப்பு அளிக்கிற என்ன பிரச்சனை, இந்த லோக்கல் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து லோக்கல் ரூலரும் அவர் நியமித்த அந்த மத குருமாக்கள் அப்படின்னு சொல்கிற அவங்க யாரை நியமிக்கிறாங்களோ இது உங்கள் லோக்கல் ரூலில் கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு குற்றத்துக்கு வந்து தண்டனை தருவாங்க. மெக்காலே 1837 டிராஃப்ட் பீனல் கோடை சப்மிட் பண்ணுறாரு. அதில் மொத்தம் 26 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் கிளாஸ் 113 தான் அரசுக்கு எதிரான சட்டவிரோத குற்றங்கள் அப்படிங்கிற ஒரு காலம் வருது. அது கீழே தான் என்னென்ன மாதிரியான செயல்கள் வந்து அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட் விச் வில் லீட் டு செடிஷன் அப்படின்னு வருங்கிறத குறிப்பிட்றாரு. இதில் இவர் வந்து இந்த ஸ்டேட் அப்படின்னு குறிப்பிட்டு வந்து பிரிட்டிஷ் க்ரௌனு கிடையாது. இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எந்தெந்த டெரிட்டரியெல்லாம் அவங்க ட்ரேடிங் போஸ்ட் நடத்தியில் அவங்க கண்ட்ரோல் இருக்கிறதோ அந்த ஏரியாக்களில் மக்கள் யாராவது அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதிர்த்து இங்கே சொல்லப்படுற சில செயல்களை செஞ்சால் அது வந்து அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் தி அந்த கம்பெனிஸ் விச் வில் கோ டு அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். இவென்ச்சுவலி வந்து அஃபென்சஸ் செடிஷன் அப்படின்னு சொல்லப்படும். இப்போதைக்கு அது இங்கே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. இனி போகிற எபிசோடுகளில் நான் அதை எப்படியாவது மொழிபெயர்ப்பு செஞ்சு தமிழில் கொண்டு வர பார்க்குறேன். ஸோ இப்போ ஆங்கிலத்தில் என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம் வாங்க. Whoever by words either spoken or intended to be read or by signs or by visible representation attempts to excite feelings of disaffection to the government established by laws in the territories of the East India Company among any class of people who live under that government shall be punished with banishment for life or any other term from the territories of the East India Company, to which fine may be added, or with simple imprisonment for a term which may extend to 3 years, to which fine may be added, or with fine. Explanation: such a disapprobation of the measures of the government as is compatible with the disposition to render obedience to the lawful authority of the government and to support the lawful authority of the government against unlawful attempts to subvert or resist that authority is not disaffection. Therefore, the making of comments on the measures of the government with the intention of exciting only this species of disapprobation is not an offense within this clause.